ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம். ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தனியாத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கேன். பட்டை, லவங்கம், அன்னாசி பூ போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோன்னே பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதும் நம்ம இப்போது இதில் வெங்காயத்தை சேர்த்துப்போம். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினோடனே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனை போன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் இதில் சேர்த்துருவோம். புதினாவை நல்லா சேர்த்து வதங்கின உடனே நல்லா வதங்கட்டும். நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். புதினா நல்லா வதங்கினா இது நல்லா வதங்கின உடனே இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துருவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் வதங்குறவர்களும் இதை கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சுருவோம். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துருவோம். இப்போது பாருங்கள், தனியாத்தூள், பிரியாணி பவுடர், வெறும் மிளகாத்தூள், இது மூணையும் சேர்த்துருவோம். இதை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் வாசனை போகிற வரலாம், பச்சை வாசனை போகிற வரலாம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போனால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற வரலாம் வதக்கிட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துருவோம். பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, உங்களுக்கு தேவையானது இன்னும் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா இப்படி வதக்கி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுவோம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அருமையான பிரியாணி பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இது நல்லா வதங்கிடுச்சா, இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துப்போம். 2-3 ஸ்பூன் தயிர் சேர்த்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடுவோம். கொஞ்சம் லெமனை புழிஞ்சிடும். லெமன் புழிஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம் அது. நான் இந்துப்பு சேர்க்குறேன். எந்த உப்பு இருந்தாலும் சேர்க்கலாம். இது நல்லா வதக்கிட்டு நல்லா அப்படி வதங்கின உடனே இதுக்கு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதையும் சேர்த்துருவோம். அதையும் சேர்த்து நம்ம இப்படி நல்லா ஒரு கிளறிட்டு நல்லா இப்படி கிளறிட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருவோம். நான் 1க்கு 2 அளவு எடுத்திருக்கேன் தண்ணி. நீங்கள் எப்படி சேர்த்தீங்களோ அவங்க அரிசி யூஸ் பண்ணுறதை பொறுத்து சேர்த்துக்காங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போது நம்ம குக்கரை
மூடி ஒரு விசில் விட்டு ஒரு விசில் போட்டு ஒரு விசில் வந்தால் பிரியாணி ரெடி. வாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்க, கலர்ஃபுல்லான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. வாங்க நேயர்களே, சாப்பிட்லாம். ஓகே, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.